அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், அதாவது இந்த 2026 வருடத்துல ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சியாக போறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த டேட்ல நடக்க போகுது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த 2026 வருடத்துல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2028 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் மகர ராசியிலையும் கேது பகவான் கடக ராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இந்த டேட்ல தான் இந்த ராகு கேது பயிற்சி நிகழப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னாக்கா, குரு கேது இணைவு ஆரம்பத்துல இருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குருவும் கேதுவும் இணைந்து கடக ராசியில இருப்பாங்க. இது இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு பெரிய விசேஷமா பார்க்கப்படுது. பொதுவா குரு கேது இணைவு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இதை ஞான யோகம் அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சொல்லுவாங்க. எனவே உச்ச குருவோட கேது பகவான் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. சுமார் உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் இந்த டைம் லைன் இருக்கும். சோ இதெல்லாம் பத்தி தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த ராகு கேது பயிற்சி நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா நம்ம பார்க்கலாம். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இந்த பதிவை நான் குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, தேக ஆரோக்கியம், மாணவர்கள், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், இப்படி நிறைய செக்மெண்டா பிரிச்சு அந்த செக்மெண்ட்டுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த டாபிக் பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பதிவை முழுமையா பார்க்கலாம். இப்போது இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கும் கேது பகவான் 8ஆம் இடத்துக்கும் பயிற்சியாக போறாங்க. இதுல 8ஆம் இடத்துல ஆல்ரெடி நம்மளுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சமா இருக்காரு, அஷ்டமத்துல மறைஞ்சிருக்காரு, அஷ்டம குரு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கேது பகவானும் குரு பகவானோட போய் கன்ஜக்ஷன் ஆக போறாரு. நம்மளுடைய ராசிநாதன் கூட கேது பகவான் அதுவும் அஷ்டமத்துல போய் கன்ஜக்ஷன் ஆக போறாரு. முதல்ல இந்த குரு கேது இணைவுக்கான ஒரு தெளிவை ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். அதனை தொடர்ந்து இந்த ராகு கேது பயிற்சி பலனை நம்ம செக்மெண்ட் வைஸா நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல குருவும் கேதுவும் அஷ்டமத்தில் மறைவது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, இது சில விஷயங்களுக்கு கெடுதல், சில விஷயங்களுக்கு நல்லது. இப்படி நன்மையும் தீமையும் ஒரு மாதிரி கலவையாக இருக்கும் அப்படிங்கறதா என்னோட கருத்து. ஃபர்ஸ்ட் குரு பகவான் அஷ்டமத்துல இருக்கும்போது இடமாற்றத்தை கொடுத்துருவாரு. ஆல்ரெடி நிறைய பேர் இடமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. இடமாற்றத்துக்கான அந்த சிந்தனையாச்சும் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய வாய்ப்புகள் வரும், ஆனா அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை நம்மள சூழ்ந்து வந்துடும். அதுதான் அஷ்டம குரு அப்படின்னு சொல்றோம். ராசிநாதன் 8க்கு திடீர் விபத்து, திடீர் ஆரோக்கிய குறைபாடு, ஆரோக்கிய ரீதியா ஒரு ஸ்டேபிளா இல்ல, என்னுடைய சிந்தனை ஒரு தெளிவா இல்ல, ஒரு சுறுசுறுப்பா என்னால இருக்க முடியல, ஒரு சோர்வான ஒரு மனநிலையை பயணிச்சிட்டு இருக்க. அதுதான் இந்த அஷ்டமத்துல போய் குரு போய் லாக் ஆகுறது. ஆனா உச்சமா இருக்காரு, எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியை கொடுத்துரும். எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்துறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை இந்த உச்ச குரு கொடுத்துரும். ஆனா சிந்தனை இப்போ உங்களுக்கு தெளிவா இல்ல அப்படிங்கிறது இந்த அஷ்டம குரு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருது. இப்போ கேது போய் இணையும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையை அதிகப்படுத்தும். சிந்தனையில பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரொம்ப விரக்தியா ஒரு எரிச்சல் உணர்வு அது கிரியேட் பண்ணும். முக்கியமா நான் உங்களுக்கு சொல்றது, இந்த குரு கேது இணைவு உங்களுக்கு இந்த 2026 வருடத்துல டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கு. எனவே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 5ல இருந்து ஒரு 7 மாதம் அந்த டைம் பீரியட்ல இது கன்ஜக்ஷன்ல இருக்கும் 8ஆம் இடத்துல. சோ இந்த காலகட்டத்துல முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்கள், அவசர மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் காம் டவுனா வச்சுக்கணும். இப்போ தேவையில்லாத கோப உணர்வு, விரக்தி மனப்பான்மை, எரிச்சல் உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வரும். இந்த நேரத்தை கொஞ்சம் நம்ம ஆன்மீகத்தின் துணை கொண்டு நம்ம ஹேண்டில் பண்ணி நகரணும் அப்படின்னு தான் நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ அட்வான்டேஜ் என்ன? குரு கேது இணைவு அஷ்டமத்தில் இருக்கும்போது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிட சாஸ்திர பிரகாரம் குரு கேது இணைது அப்படின்னா ஞான யோகம்னு சொல்லிடுவாங்க. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். மறைமுக ஞானம், மறைமுக பொருளை தேடக்கூடிய ஒரு எண்ணம், மறைக்கப்பட்ட ஒரு எனர்ஜியை இப்ப தேடுவீங்க. ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும், ஆன்மீக சிந்தனை
அதிகரிக்கும். இப்போ வந்து உங்களை ஆன்மீகத்துக்குள்ள நீங்க வந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல நிலையை நீங்க அடைஞ்சிடலாம். மன ரீதியா சிந்தனை ரீதியா பெருசா எந்த தடுமாற்றமும் இல்லாம ஆன்மீகத்தின் துணை கொண்டு நம்ம அழகா கடந்து வந்துடலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆன்மீகத்துல உங்களை முடிஞ்ச அளவுக்கு புகுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இதை இன்னும் ஒரு டிஃப்ரெண்டா சொல்லணும்னாக்கா தியானம், யோகா, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய அந்த கலைகளுக்குள்ள நம்மளை வந்து அதிகமா புகுத்திக்கணும். அதை நம்ம புகுத்திட்டோம்னாக்கா டிஃப்ரெண்டான ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கும், சிந்தனை ரீதியா கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். முடிவெடுக்க முடியல, ஒரே குழப்பமா இருக்கு, எரிச்சல் உணர்வா இருக்கு அப்படின்னா தனிமையை நாடி தினமும் ஒரு 1/2 மணி நேரம் தியான பயிற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு மோர் தென் கிளாரிட்டி கொடுத்துரும். அதான் அந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய இந்த குரு கேது கன்ஜக்ஷனுக்குள்ள ஒரு நிவர்த்தி அமைப்பு. அடுத்து அந்த குரு கேது இணைவு இருக்கும்போது என்ன விஷயம்னாக்கா ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக பயணம், ஆன்மீக தேடல், ஜோதிடம் சார்ந்த தேடல், ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு குணம், புதுசா ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்றது, இந்த மாதிரியான சிந்தனைகளை தூண்டும். மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தேடி படிக்க வைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உள்ளலாம் அந்த நேரத்தில் உங்களை போக வைக்கும். இது வந்து ஒரு அறிவு ஞானத்தை உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அறிவு வேற, ஞானம் வேற, ரெண்டையும் சேர்க்க கூடாதுதான். இருந்தாலும் இது இந்த குருவும் கேதுவும் இணையும் போது இந்த குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு அறிவுக்கு உள்ள கிரகம், தெளிந்த அறிவுக்கு உள்ள கிரகம் குரு. கேது வந்து ஆன்மீக ஞானத்துக்கு உள்ள ஒரு கிரகம். இந்த 2 கிரகமும் இணையும் போது ஒரு தெளிந்த அறிவு, தெளிந்த விஷய ஞானம் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த குரு கேது இணைவு அஷ்டமத்துல. இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுத்துறேன். முதல்ல உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் வரைக்கும் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் விரக்தி, தனிமை உணர்வு, முடிவெடுக்கிறதுல சிரமம், உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது, இந்த மாதிரியான உணர்வுகள் அதிகமாகும். அதனால உங்களை தியானம் அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை முழுக வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பலனை நம்ம இப்போ செக்மெண்ட் வைஸா தெளிவா பார்க்கலாம். முதலாவதா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், இதுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. சனியின் பார்வை வந்து நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. டிசம்பருக்கு பிறகு புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. தொழில் ரீதியா பார்க்கும்போது புதிய முதலீடுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அக்கறை, கவனம், நிதானம், பொறுமை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ரொம்ப நல்லது. டிசம்பருக்கு பிறகு தொழில் ரீதியா அக்கறை, கவனம் தேவை, பொறுமை தேவை, அவசர முடிவு, அவசர மாற்றங்களை தவிர்த்துக்கணும். முக்கியமா முதலீடுகளை இந்த நேரத்தில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் வார்னிங் தான், பெருசா எதுவும் பாசிட்டிவா சொல்ல முடியல. அல்ல கவனமா செயல்பட்டால் வெற்றி உறுதி. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு கடந்த சில வருடமாவே கிட்டத்தட்ட 2-3 வருஷமாவே பார்த்தோன்னா ஒரு திருப்தியான மனநிலை இல்லை. ஒரு மாதிரி தேடுறாங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, மனசுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வேலை கிடைக்கல, எதிர்பார்க்கிற அந்த முன்னேற்றம் உத்தியோக ரீதியா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷமாவே அப்படிதான் ஒரு மாதிரி டல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த ராகு கேது பயிற்சி ஒன்னும் பெருசா உத்தியோக ரீதியா மாற்றத்தை கொடுக்கல. ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே ஸ்மூத்தா நகரும். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா அவசர முடிவு உத்தியோக ரீதியா எடுக்காதீங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு நான் போலான் இருக்கேன், ரிஸ்க் எடுக்கலான் இருக்கேன், அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது நல்லது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு உங்களுக்கு வர வாய்ப்பை நீங்களே தடைப்படுத்திக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்னா நீங்க கம்ஃபர்ட்டா ஒரு வேலையை எதிர்பார்க்க முடியாது. கிடைக்கிற வேலையை அக்செப்ட் பண்ணி நகரலாம், அவ்வளவுதான். கம்ஃபர்ட்டா ஒரு வேலையை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுத்துறேன். கிடைக்கிற வேலையை அக்செப்ட் பண்ணி நகருங்க, இருக்கிற வேலையை விட்டுறாம இருக்குமா புடிச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்துல நீங்க தெளிவா இருந்துக்கணும். அடுத்தது வேலையில இருக்கிற சுமை, வேலை ரீதியா ஏதாச்சும் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் பாசிட்டிவா சொல்ல முடியல. ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து ஒன்னு இடமாற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை இப்ப நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு. வெளிநாடு சார்ந்து யாரெல்லாம் பயணிக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியேறிட்டாலே மேக்சிமம் இந்த நேரத்துல உங்களுக்கு உறுதியான வெற்றி உண்டு. நிறைய பேருக்கு உத்தியோக ரீதியா, தொழில் ரீதியா வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வரும். போற இடத்துல ஒரு கம்ஃபர்டான ஜோனை நீங்க எதிர்பார்க்க முடியாது. கிடைக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நகர்ந்தா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த நேரத்துல. இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு ராகு குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்குது அப்படிங்கறது இது காமிக்குது. ஆல்ரெடி 4ஆம் இடத்துல சனி வண்டி, வீடு, வாகனம், தாயார் சார்ந்த விஷயம், நிலபுலங்கள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நிறைய செலவை கொடுத்துட்டாரு. தொடர்ச்சியா மாற்றம், செலவு இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ 2ஆம் இடத்துல ராகு வந்து அமர்றது பொருளாதார நெருக்கடியை லைட்டா காமிக்குது. இது வந்து 2027 ஜூன் மாசம் வரைக்கும் இந்த நெருக்கடி இருக்கும். ஒன்ஸ் குரு பயிற்சிக்கு பிறகு அந்த நெருக்கடி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன்.
பணம் சம்பந்தமான சிந்தனை, பொருளாதாரம் சார்ந்த தேடல், பண பற்றாக்குறை இதெல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். பொருளாதாரத்தை நோக்கி ஒரு பயணம் இந்த நேரத்துல நிறைய பேர்கிட்ட இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில கொடுத்தல் வாங்கல் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. அதே போல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பணம் சார்ந்த வகையில எதுவும் ஆர்குமெண்ட் இல்லாம பாத்துக்கோங்க. இதெல்லாம் மெயினா நீங்க கொஞ்சம் பராமரிக்கணும். சரி, பொருளாதார ரீதியா மேன்மை இருக்கா அப்படின்னா 2027 ஜூன் மாசம் வரைக்கும் பெருசா தெரியல. 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஜென்மத்துக்கு குரு பார்வை கிடைச்சிடும். சோ அப்போ மைண்ட் தெளிவா ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ உங்களுடைய சிந்தனை தெளிவாயிட்டுனா நீங்க வந்து இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை கெயின் பண்றதுக்கு தயாராயிடுறீங்கன்னு அர்த்தம். சோ இப்போதைக்கு பாசிட்டிவா இல்ல. 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நகருது அப்படின்னு நான் சொல்றேன். அது வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நெருக்கடி அமைப்பு இருக்கும். ஒரு சிலர் கடன் சுமையில போய் மாட்டிருப்பீங்க. கடன் சூழல் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு வந்து அதுல ஒரு மாதிரி லாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி கடன் இருக்கலாம் அல்லது புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். சோ பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம் இருந்தா இந்த நேரத்துல ஒரு சாதகமான பலன் நீங்க எதிர்பார்க்கலாம். தண்ட விரைய செலவுகளை குறைச்சுக்கோங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள்லாம் குறைச்சு செயல்படுறது இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சேஃபான ஜோனை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். சோ பொருளாதாரம் சார்ந்த வகையில கவனம் தேவை. சிம்பிளா அதான் சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியா உங்களுக்கு நான் சொல்றது ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை. இதை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா பொதுவாக அந்த ஆர்குமெண்ட் அதிகப்படுத்தும். ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள கருத்து வேறுபாடு, வாக்குவாதங்களை அதிகப்படுத்தும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஆர்குமெண்ட், அந்த கருத்து வேறுபாடுலாம் வெளியில தெரியாம இருக்கும். உங்க ஃபேமிலியில நடக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட், பிரச்சனை இதெல்லாம் வந்து 3வது மனிதர் வெளியில தெரியாம இருக்கும். ஒன்ஸ் ஜூன் மாதத்துக்கு பிறகு 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடு, ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா காமிக்குது. 2ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலே குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதம், குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதம் வந்துடும். குடும்பம் சார்ந்த வகையில கமிட்மெண்ட் அதிகமாயிடும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி காயப்படுத்திட்டே இருப்பாங்க. பிளஸ் உங்களுடைய வார்த்தைகளையும் ஒரு கவனம் தேவை அப்படின்னு தான் நான் சொல்றேன். பேசக்கூடாத வார்த்தைகளை இந்த நேரத்துல உபயோகப்படுத்துறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். இல்ல வார்த்தைகள்ல கவனம் தேவை. தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணி குடும்பத்துடைய அமைதியை நீங்க பராமரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா இந்த நேரத்துல இன்னொரு பெஸ்டான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை மற்றும் காதல் உறவு சார்ந்த விஷயம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் திருமண முயற்சிக்கு இப்ப நேரம் சாதகமா இருக்கா அப்படின்னா இப்போதைக்கு சாதக அமைப்பு இல்ல. டிசம்பர்ல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் சாதக அமைப்பு இல்ல. ஒன்ஸ் குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். வரன் தேடுறது, வரன் அமைப்புகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் வந்து 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு பாசிட்டிவ் ரிசல்ட் படிப்படியா வர ஆரம்பிக்கும். ஸோ திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த மாற்றங்கள் இது எல்லாத்தையும் அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்க பிளான் பண்றது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு சாதக அமைப்பு இல்ல. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். ஜஸ்ட் இருக்கிற சிச்சுவேஷனை உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு தகுந்தாற்போல நீங்க தயாராகிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ திருமண முயற்சி அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்க பிளான் பண்றது பெஸ்ட். இப்போதைக்கு சாதக அமைப்பு இல்ல. அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்றது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதுவும் மேஜரா ட்ரபிளா தெரியல. 7ஆம் பாவகம் உங்களுக்கு வந்து பெருசா பாதிக்கப்படல, நல்லா தான் இருக்கு. ராசிநாதன் தான் கேதுவோட இணைகிறாரு. பிளஸ் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு. ஸோ தேவையில்லாத ஆர்குமெண்ட், வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து போராட்டம் இதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் வந்து மன வாழ்க்கை ரீதியா பிரச்சனை எதுவும் கொடுக்காது. மன வாழ்க்கையில ஒரு திருப்தி, நிம்மதி, வாழ்க்கை துணையுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை மட்டும் நீங்க குறைச்சி செயல்பட்டாலே போதும். மற்றபடி வேற எதுவும் குறையா தெரியல மன வாழ்க்கை சார்ந்த வகையில. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுடைய ஆறுதல், அரவணைப்பு உங்களுக்கு வந்து பாசிட்டிவா கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துறேன். அடுத்தது காதல் உறவு சார்ந்த விஷயம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகம் உங்களுக்கு பெருசா பாதிக்கப்படலை. 5ஆம் பாவகம் சார்ந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போதைக்கு காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. இருந்தாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுக்கும், ஒரு சந்தேக குணத்தை கொடுக்கும். இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற கொஞ்சம் டவுட், அந்த சென்ஸை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, டிசம்பர் மாதத்திலிருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு விரக்தி, ஒரு தனிமை எல்லாமே இருக்கும். பட் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்னஸ் அது கிரியேட் பண்ணும். அதுதான் குரு கேது இணைவு. இல்ல காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயத்துலாம் இப்பெல்லாம் பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ வந்து பெருசா அந்த உணர்வுல, இந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற அந்த உணர்வுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ வந்து நீங்க யார் அப்படிங்கறத தேட ஆரம்பிப்பீங்க. நான் யார் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் குணம் இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒன்ஸ் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்துல இருக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு காதல் சார்ந்த விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம்
பெஸ்டா இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில ஒரு நிம்மதி, திருப்தி, நிறைய பேருக்கு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுறது, இந்த மாதிரியான சுபகாரியங்கள் சுப மாற்றங்கள்லாம் அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகுதான். டிசம்பர் மாதத்துல ராகு கேது பயிற்சி. ராகு கேது வந்து நம்ம ராசிநாதனோட போய் இணைகிறாரு. அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஒரு விரக்தி, தனிமை, அந்த உணர்வு தான் அதிகமா இருக்கும். ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தெளிந்த சிந்தனை, தெளிவா முடிவெடுக்கிறதுக்கான ஒரு ஆற்றல், காதல் சிந்தனை, காதல் சார்ந்த விஷயங்கள நற்பலன்கள், காதல்ல இருந்த குழப்பம், பிரச்சனை, வருத்தம் இதெல்லாம் நீங்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகுதான். சோ அது வரைக்கும் அவசர முடிவு, அவசர மாற்றம், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் காதல் உறவுல குறைச்சு செயல்படுறது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இப்போதைக்கு புத்திர பாக்கியத்துல எதுவும் தடை அமைப்பு தெரியல. புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணலாம், பட் ஹெல்த் ரீதியா கொஞ்சம் ட்ரிபிள் காமிக்குது. கொஞ்சம் மருத்துவ செலவு தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது சுப செய்தி கிடைக்கும். நான் சாலிடா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு புத்திர பாக்கியம் சார்ந்த வகையில உங்களுக்கு சுப செய்தி உறுதியா கிடைக்கும். சோ அது வரைக்கும் பெருசா நீங்க எதிர்பார்ப்பு இல்லாம பயணிக்கிறது நல்லது. அதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதை நிவர்த்தி பண்றதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுங்க. சாலிடா உங்களுக்கு 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி உறுதியா கிடைச்சிடும். இந்த ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இப்போதைக்கு பிள்ளைகளுடைய ஆதரவு இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த வகையில் எதுவும் பெருசா குறைகள் தெரியல. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிள்ளைகளோட வந்தாலும் அது ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருக்கு. எதுவும் பெருசா டஃபா உங்களுக்கு தெரியல. ஆனா பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய கவலை உணர்வு, ஒரு குழப்பம், ஒரு பயம் அது உங்க மனசுல இருக்கு. அது 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு சரியாயிடும் அப்படிங்கறத என்னோட கருத்து. அது வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்ற தாழ்வா இருக்கும். 2027 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதுவும் நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகு ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சி ஆகி ஒரு 7 மாதம் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வா இருக்கும், விரக்தியா இருக்கும், பய உணர்வா இருக்கும். 7 மாசம் கழித்த பிறகு கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். பிரச்சனைகள் நீங்க எதெல்லாம் குழப்பமா பாக்குறீங்களோ, பிரச்சனையா பாக்குறீங்களோ அதெல்லாம் சரி ஆயிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி, இந்த ராகு கேது பயிற்சி கல்வி ரீதியா ஏதாச்சும் தடை பண்ணுதா அப்படின்னா ஹெல்த்ல கொஞ்சம் சோதனை பண்ணுது. அதனால ஒரு சிலருக்கு கல்வி ரீதியா சின்ன தடை தாமதம், ஒரு தடை தாமதத்துக்கு பிறகு கல்வியை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி காமிக்குது. அதுல ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. கல்வியில கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. இப்ப நிறைய பேருக்கு கவனச்சிதறல், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கவனச்சிதறல் கம்ப்ளீட்டா வந்திருக்கும். ஒரு தெளிவா எதை நோக்கி பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல், தெளிவு இல்லாம ஒரு குழப்பத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. முடிவு எடுக்கிறதுல சிரமப்படுறாங்க அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன். எனவே கல்வி ரீதியா அலட்சியம் இல்லாம கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அது ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். நிறைய பேருக்கு கவனச்சிதறல் அதிகமாயிட்டு கல்வி ரீதியா ஒரு மந்த தன்மை இருக்கும். அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. டிசம்பருக்கு பிறகு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ சனி வக்ரத்துல இருக்காரு, அதனால கல்வி ரீதியா அந்த முயற்சிகள்லாம் சிறப்பா இருக்கும். கொஞ்சம் போராட்ட தன்மை இருந்தாலும் குரு பார்வையில தான் 4ஆம் இடம் இருக்கு. அதனால அந்த முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு நல்லபடியா முடிஞ்சிடும். அதனால பயப்பட வேண்டாம். டிசம்பருக்கு அப்புறம் கல்வி சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அக்கறை, கவனம், நிதானம் இதெல்லாம் நிச்சயமா இருக்கணும். அதை நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். எனவே ஆரம்பத்துல கல்வி சார்ந்த வகையில ஒரு தடை, தடுமாற்றம், ஒரு குழப்பம் இதெல்லாம் இருக்கும். அது 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு நிவர்த்தியாகி நீங்க நினைச்ச மாதிரி கல்வி ரீதியா பயணிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க, அலட்சியம் இல்லாம செயல்படுங்க. கல்வி சார்ந்த வகையில அது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், நீட் ஆஸ்பிரண்ட், வாட் எவர் நீங்க என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இப்போதைக்கு இந்த ஃபோக்கஸ், அந்த கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா இல்ல, ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கு. நான் அதான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2027 ஜூன் மாசம் வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில கொஞ்சம் கவனம் இருந்தால் உங்களுக்கு உறுதியா வெற்றி உண்டு. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், நம்மளால முடியுமா, நம்ம இதை ரீச் பண்ணிடுவோமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே உங்க நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கீங்க. எனவே அந்த சந்தேகத்தை விட்டொழித்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க. கவனமா நீங்க படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. இப்போ மறதி பிரச்சனை எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது, படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி சலிப்பா இருக்கு, விரக்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போதைக்கு நேரம் அப்படி இருக்கு. ஜூன் மாதம் 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்றேன். அது வரைக்கும் கவனமா செயல்படுறது சிறப்பு.
அடுத்தது உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில நம்ம பாக்குறது ஆரோக்கியம். தேக ஆரோக்கியம் இந்த நேரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் வார்னிங் ஹெல்த்ல நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு நான் கொடுக்குறேன். முதல் 7 மாதம், டிசம்பர்ல இருந்து முதல் 7 மாதம் ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஹெல்த் ரீதியா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது புதுசா ஏதாச்சும் பிரச்சனை உருவாகிற மாதிரி இருந்தாலும் சரி, உடனே மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதுக்கான ரெமெடியை எடுத்துக்கிறது பெஸ்ட்னு நான் சொல்றேன். முதல் 7 மாதம் ஹெல்த் ரீதியா கொஞ்சம் வார்னிங் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது கவனம் தேவை. முக்கியமா நான் உங்களுக்கு சொல்றது தலைப்பகுதி, உடைய முகத்துல ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது, முகம் சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் கவனம் இருக்கணும். அதே போல உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, கண் பல் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வரும். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துக்கு வராரு. எனவே கண் சார்ந்த பிரச்சனை அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது நீங்க வாய்ப்பு இருக்கு. இதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஆரோக்கிய ரீதியா முதல் 7 மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. சின்ன சோதனை அமைப்புகள் இருக்கு. ஆனா ஜூன் மாசத்துக்கு பிறகு ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. ரொம்ப நல்ல அமைப்பு. இப்போ ஒரு மாதிரி இருள் அடிச்ச மாதிரி இருக்கும் சிந்தனை. ஒன்ஸ் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு பிரகாசம், ஒரு தெளிவு, இது வரைக்கும் இருக்கிற இந்த சோதனையில இருந்து நான் அந்த விஷயத்தை கத்துக்கிட்டேன், இப்ப நான் தெளிவாயிட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். எனவே நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பத்துல முதல் 7 மாதம் உங்களுக்கு சோதனை பண்ணும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சரியாகி நகர்ந்துடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. முக்கியமா கண் பல் முகம் சம்பந்தப்பட்ட விஷயம், தலை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். கழிவு நீக்க உறுப்புகள் எதுவும் பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் கட்டி வருது, பைல்ஸ் பிரச்சனை வருது. ஏன்னா குரு கேது இணையும் போது ஒரு கட்டி, ஒரு அடைப்பு பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணும். கொழுப்பு கட்டிகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல ஹீட்டால ஏற்படுற கட்டி அது நம்முடைய மர்மஸ்தானத்துல வரதுக்கான சான்ஸ் உண்டு. அது மாதிரி எதுவும் பாதிப்பு வராம பாத்துக்கிட்டா சேஃப்னு நான் சொல்றேன். வேற எதுவும் பெருசா குறைய தெரியல. இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியா கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த ராகு கேது பேஜ்ல வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, கேது அஷ்டமத்துக்கு போறாரு. அஷ்டம கேது என்ன செய்யும் அப்படின்னா, ஆரோக்கிய ரீதியா ஒரு மாதிரி சோதிக்கும், மாத்தி குறிப்பா வயிறு, சாப்பிட்ற விஷயம் ஒத்துக்கல, சாப்பிட்ற விஷயம் ஒரு மாதிரி நெகட்டிவா ரியாக்ட் ஆகுறது. அதனால வெளியிடங்கள் அதிகமா சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் ஃபுட் அதிகமா இதுதான் மெயினா நான் உங்களுக்கு சொல்றது. அடுத்து அந்த ராகு கேது பயிற்சியில பாதிப்புகள் எதுவும் பெருசா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சில ஆன்மீக பரிகாரங்கள் சொல்றேன். பிளஸ் பிராக்டிக்கலா ஒரு சில பரிகாரங்கள் சொல்றேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு கேடைய மாதிரி வேலை செய்து உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல நான் உங்களுக்கு சொல்றது, வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில மௌன விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிசம்பருக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் மௌன விரதம் இருங்க. காலையில மௌன விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவினிங் 6 மணி வரைக்கும் மௌன விரதம் இருங்க. இதை மெயினா நீங்க ஃபாலோ பண்ணாலே மேக்சிமம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகளை நீங்க குறைச்சிடலாம். மேலும் உங்களுக்கு இந்த பேச்சுல ஒரு நிதானம் வந்துடும், ஒரு தெளிவு வந்துடும். அதுக்காக தான் இந்த பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதற்கு அடுத்தபடியா நான் உங்களுக்கு சொல்றது, ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது துர்க்கை வழிபாடு பண்ணலாம். ராகுவுக்கு உகந்த ஒரு தெய்வம் அப்படின்னா அது துர்க்கை. எனவே செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமையில துர்க்கை வழிபாடு பண்றது நல்லது. குறிப்பா ராகு காலத்துல பண்றது இன்னும் சிறப்பு. அதுவும் உங்களுக்கு ஒரு இந்த குடும்ப சச்சரவு, குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கிற குழப்பம், வருமான தடை, இதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியா கேதுவுடைய அதிதேவதை விநாயகர், உங்க வீட்டுக்கு பக்கத்துல விநாயகருடைய ஸ்தலம் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அங்க விசிட் பண்ணி விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா ஒரு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி தொடர்ச்சியா நீங்க வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், சவாலான சூழ்நிலைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு முயற்சியில தடை இருக்கு, ரொம்ப தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு காரியம் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா விநாயகர் வழிபாடு தொடருங்க. ஒரு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பகவானுக்கு அருகம்புல் சாற்றி தொடர்ச்சியா வழிபட்டு வருது ரொம்ப ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வழிபாடுகள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி துர்க்கை வழிபாடு, அதே போல விநாயகர் வழிபாடு 12 ராசி 27 நட்சத்திரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். எனவே உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஒரு அமைதி, ஒரு தெளிவு அது கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியான நேரங்களில் போய் விசிட் பண்ணுங்க. ரொம்ப ஜேன்னு கூட்டமா இருக்கிற நேரத்துக்கு போகாம எப்போ கோவில் ஒரு அமைதி நிலவும், ஒரு அமைதியான சூழ்நிலை எப்போ கிடைக்குமோ அப்போ போய் விசிட் பண்றது இன்னும் ஒரு பெஸ்டான ஒரு சிச்சுவேஷனை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த வழிபாடுகள்லாம் தொடர்ச்சியா பண்ணுங்க. இதோட உங்களோட ரெகுலர் ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஹெல்த்தியான ஃபுட்டா நீங்க மேக் பண்ணி சாப்பிடுங்க. வீட்டில் மேக்ஸிமம் சாப்பிடுங்க. வெளியிடங்கள்ல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணி வீட்டில் சாப்பிடுங்க. தினமும் சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி கம்பல்சரி. எல்லாரும் தியான பயிற்சி பண்ணியே ஆகணும். நீ ஆன்மீக வழிபாடு கூட செய்யலைன்னா பிரச்சனை இல்லை. தினசரி நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திர
நட்சத்திரக்காரர்கள் தியான பயிற்சி தினமும் பிராணாயாமம் செய்யறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல இன்ஃபேக்ட் நீங்க ஆலயங்களுக்கு கூட போகணும்னு அவசியம் கிடையாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லது உங்க ஏரியால ஏதாச்சும் தியான பயிற்சி மையம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க விசிட் பண்ணுங்க, அங்க போய் ஜாயின் பண்ணுங்க முதல்ல. ஸோ தினமும் காலையில நீங்க தியான பயிற்சி, சின்ன சின்ன யோகாசனம், சின்ன சின்ன நடைப்பயிற்சி, முக்கியமா மூச்சு பயிற்சியில பிராணாயாமம், இதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிந்த ஞானம் கிடைக்கும், தெளிந்த அறிவு கிடைக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டனாலே மோஸ்ட்லி உங்க லைஃப்ல வர தடைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க ஈஸியா ஃபேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். இந்த கிளாரிட்டியோட பயணிங்க, நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். மோஸ்ட்லி இதுல ஒரு மாதிரி நெகட்டிவாவே ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கிரக அமைப்புகள் அப்படிதான் இருக்கு. நான் எதுவும் தனுசு மட்டும் கார்னர் பண்ணிலாம் எதுவும் பேசல. ஸோ ஜென்யூனா உங்களுக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன், பாருங்க. அது நடைமுறையில உங்களுக்கு பொருந்துதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஸோ உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம், அதுபடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல உள்ள பலன்களை பார்த்துட்டு நீங்க ரொம்ப பயப்படாம தயாராகுங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகுங்க, தெளிவா பயணிங்க. அது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.